வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கலங்கரை விளக்கம். இதில் வந்து லைட் ஹவுஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் மேலே இருக்கிற லைட்டு. அந்த லைட்டு வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து 120 அடி உயரத்தில் இருக்கிறோம், 12வது மாடி வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய இந்த லைட் ஹவுஸில் லைட் எரியுது. எப்படி எரியுது இந்த பார்த்துட்ருக்கிற அமைப்புக்கு பேர் வந்து ஃப்ரெஸ்னல் கான்சென்ட்ரிக் கிளாஸ் ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதன் மூலமாக தான் இது வந்து அகஸ்டின் ஃப்ரெஸ்னல் அப்படிங்கிறவர் வந்து புதுசாக கண்டுபிடிச்சதுங்க 18ஆம் நூற்றாண்டில். இந்த லேட்டஸ்ட்டில் இந்த டெக்னாலஜி தான் வந்து உங்களுக்கு ஏகദേശம் 30 கிலோமீட்டர் வரைக்கும் லைட்டை வந்து எதிரொலிக்குது. இதன் மூலமாக வந்து எல்லா கப்பல்களும் கரெக்டாக கரை சேர்ந்துருக்காக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விழிஞ்சம் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ். பொதுவாக இந்த லைட் ஹவுஸில் வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக மேலே யாரையும் விடுறதில்ல. இப்போ நம்ம அங்கே வந்து ஆக்சுவல் பப்ளிக் எல்லாத்தையும் விடுறாங்க குறிப்பிட்ட டயத்துக்கு. அதில் நம்ம கேட்டு இப்படி நம்ம டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு போயிட்டு போனோம்னா பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதாவது இப்போ 120 அடி ஹைட்டில் இருக்குது இந்த லைட்டு. இப்போ நம்ம இதில் ஏகദേശம் 12வது மாடின்னு வச்சுங்க. அதில் வந்து ஷார்ப்பாக ஏறி அது ஏறுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாடி மட்டும் மேலே ஏறணும். பாக்கி எல்லாமே லிஃப்ட் வச்சுருக்காங்க உள்ளே. டக்குன்னு மேலே ஏறிடுது. தலைக்கு 20 ரூபா மத்திய அரசாங்கத்துடைய துறைமுகத்துறை வச்சுருக்காங்க. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உள்ளே விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை லீவு. இதெல்லாம் வந்து வேறு பொதுவாக எல்லா இடங்களையும் போய் பார்க்க முடியாது. லைட் ஹவுஸ் எல்லாம் உள்ளே யாரையும் விட மாட்டாங்க பொதுவாக. இதில் வந்து நல்லா நமக்கு இந்த லைட் எரியறதை கொண்டு ஆக்சுவலி அந்த இடத்துக்கு யாரையும் விடுறதில்ல. நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு காட்சி. இதெல்லாம் வேறு எங்கேயும் நம்ம போய் பார்க்க முடியாது. திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 14 கிலோமீட்டரில் விழிஞ்சம் அப்படிங்கிற துறைமுகம் இருக்குது. இப்போ தான் கட்டி அங்கே போனீங்கன்னா இது ரொம்ப பிஸியாக இருந்த